திமுகவுடன் பாமக இணைந்தால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம். பாமகவுக்கும் விசிகாவுக்குமான உறவு முடிந்த முடிவு தானா? அதுல இனிமே அடுத்த தொடக்கமே இல்லையா? நாங்க அதை ரொம்ப ஆழமா விரிவா சிந்திச்சு தான் அந்த முடிவு எடுத்துட்டோம். நாங்க வன்னியர் சமூகத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி வன்னியர்களையும் தங்களுக்கு சாதகமா தங்களுடைய கட்சியின் நலனுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு அரசியல சோசியல் இன்ஜினியரிங் பேர்ல கையில் எடுத்தாங்க. முதல்ல இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது தலித்துகள் பாதிக்கப்பட்டாங்க, குடிசைகளை கொளுத்துனாங்க, எத்தனையோ பிரச்சனை நடந்துச்சு. சரி, அது நடந்தது. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம்னு ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தினார். ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தின முதல் தலித் அல்லாத தலைவர் மருத்துவர் ராமதாஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீல நிறத்தை கொடியில இணைத்தார், தலித்துகளை பொதுச் செயலாளர் ஆக்கினார், அம்பேத்கருக்கு சிலைகளை நிறுவினார். ஒரு தலித்து தான் பாட்டாளி கட்சியுடைய நிரந்தரமான பொதுச் செயலாளராக இருப்பார். இது எல்லாமே அதே மாதிரி முதல்ல அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நான் முதல்ல ஒரு தலித் தான் முதல்ல ஒரு அமைச்சராக்குவேன்னு சொல்லிட்டு அமைச்சராக்கினார். 2 முறை தலித் எழில்மலையும் பொன்னுசாமியையும் அமைச்சர். இது எல்லாமே அந்த காலத்தில் சரி. ஒரு 2 சமூகங்களுக்கு இடையில ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு அளப்பரிய முயற்சி. வரலாற்றில் என்றைக்குமே பொன்னு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுக்கு முன்னால் நடந்த வன்முறையை விடுங்க, அந்த வன்முறையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய வேண்டிய, மருந்திட வேண்டிய ஒரு செயல் திட்டமாக இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணணுமா இல்லையா? உழைக்கிற மக்கள் தானே, பாட்டாளி மக்கள் தானே, சமூக நல்லிணக்கத்தை பேரணுமா இல்லையா? நான் எப்படி உங்களுக்கு எதிரியாக இருக்க முடியும்? நான் எந்த இடத்துல உங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறேன்? நான் தான் இங்கே நடக்கிற சாதி மறுப்பு திருமணங்களுக்கு காரணம்னு சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு இட்டுக்கட்டி பேசிய ஒரு அவதூறு அது. அதிமுக பாஜக கூட்டணியில நீடிக்கிறதுக்கு திரு ராமதாஸுக்கு விருப்பம் இல்லை, விஜயோடு போவதற்கும் மனசு ஒப்பலை. திமுக கூட்டணியில இடம் பிடிக்கணும்னா திருமாவளவன் என்ன நினைச்சுப்பாரோ அப்படின்னு ஒரு சங்கடம் இருப்பதாக தான் சமீபத்திலலாம் பேசப்பட்டது. ஒருவேளை உங்களுக்கு நான் யாருக்கும் இடையூறா இருக்க மாட்டேன், நான் யாருக்கும் நெருக்கடி தர மாட்டேன், நான் யாருக்கும் நிர்பந்தம் தர மாட்டேன். அது அவங்க எடுக்கிற முடிவுகள். திமுகவும் பாமகவுக்கும் இடையில அப்படி ஒரு நல்லிணக்கம் இருந்து அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்குள்ள நான் இடையில தலையிட மாட்டேன். உங்க கொள்கை ஒன்று இருக்குல்ல, நாங்க வெளியேறுவோம். நாங்கள் வெளியே நின்று நாங்கள் தனியாக நிற்போம். சும்மா கேண்டிடேட்டை போடுவோம். நாங்கள் ஒரு ஃபார்மாலிட்டி எலெக்ஷனை சந்திப்போம். நாங்கள் எங்களுக்கு ஜெயிக்கிறது தோக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது. நாங்கள் எங்களுக்கான பிரின்சிபல் என்னவோ அதுக்காக தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் இப்போ 4 பேர் இருக்கிறோம், அடுத்த தேர்தலில் ஒன்றுமே இல்லைனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. முழுமையான பேட்டி இன்று இரவு 10:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.